நியாய தீர்ப்பு நாள். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில், யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோராசினே, உனக்கு ஐயோ! பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனையும் அவனுடைய ஊழியத்தையும் புகழ்ந்து கூறுகிறார். தமது புகழ்ச்சியின் வார்த்தையை நிறுத்திவிட்டு ஜனங்களின் நிலைமையை குறித்து கண்டித்துக் கொள்கிறார். ஜனங்கள் யோவான் ஸ்நானனின் ஊழியத்தையும் அனுபவித்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தையும் அனுபவித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் அவர்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அதிகமாக ஊழியம் செய்யும் ஜனங்கள் மத்தியில் உண்மையான மனமாற்றம் எதுவும் உண்டாகவில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து மனந்திருந்தாத இந்த ஜனங்களை உவமைகளாக கூறி விவரிக்கிறார். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில், யோவான் போஜனம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். ஜனங்களில் அநேகர் அவிசுவாசிகளாகவே இருக்கிறார்கள். ரட்சிப்பின் உபதேசத்தை அசட்டை பண்ணி பரலோக ராஜ்யத்திற்கு தூரமாகவே இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் ஒரு நல்ல மனிதன், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் மேன்மையானவன். ஆனால் அவன் ஊழியம் செய்த ஜனங்களோ பயனற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் ஆவியின் கனியை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாவதில்லை. அவனுடைய ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். இக்காலத்தில் கூட சில நல்ல ஊழியக்காரர்கள் கடினமான இடங்களில் ஊழியம் செய்கிறார்கள். ஜனங்களும் இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களின் பிரயாசங்கள் எல்லாம் கெட்ட நிலத்தில் விதைக்கப்படும் விதைகளைப் போன்றே உள்ளன. தேவன் இதை போன்ற ஊழியக்காரர்களை பார்க்கிறார், மனம் திரும்பாத ஜனங்களையும் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை புகழ்ந்து கூறுகிறார். அதே வேளையில் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாத ஜனங்களை கடிந்து கூறுகிறார். யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தின் மூலமாக இந்த ஜனங்கள் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தவறிவிடுகிறார்கள். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன் என்பது இயேசு கிறிஸ்துவின் கேள்வி. யூத மார்க்கத்தை சேர்ந்த சிறு பிள்ளைகள் விளையாடும் போது சில பாடல்களை பாடுவார்கள். பொதுவாக சிறுவர்கள் பெரியோரின் பழக்க வழக்கங்களை அப்படியே பின்பற்றுவார்கள். அவர்களுடைய நடை, உடை, பாவனைகளை நடித்து காண்பிப்பார்கள். இது சிறுவர்களின் குணாதிசயங்கள். தங்களுடைய ஊரில் திருமண நிகழ்ச்சிகளும் மரண வீடுகளின் புலம்பல் நிகழ்ச்சிகளும் நடைபெறும் போது சிறுவர்கள் அதை கவனிப்பார்கள். அங்கு நடைபெறுவது போன்று தாங்களும் விளையாடி காண்பிப்பார்கள்.
சந்தோஷமாக இருந்தாலும் புலம்பலாக இருந்தாலும் சிறுவர்களுக்கு ஒன்றுதான். தங்களுடைய விளையாட்டில் எல்லாவற்றையும் பயன்படுத்துவார்கள். திருமண வீடுகளில் இசைக்குழல் ஊதுவது வழக்கம். குழல் ஊதும்போது அவர்கள் சந்தோஷத்தினால் நடனம் ஆடுவார்கள். இந்த நடனம் கூத்தாடுதல் என்று அழைக்கப்படுகிறது. துக்க வீடுகளில் புலம்புவார்கள். புலம்பல் பாடுகிறவர்கள் மாரடிப்பார்கள். சிறு பிள்ளைகள் இந்த சம்பவங்களை நடித்து காண்பிக்கிறார்கள். குழல் ஊதும்போது கூத்தாட வேண்டும். ஆனால் சில சிறுவர்களோ அப்போது கூத்தாடவில்லை. அதுபோலவே புலம்பும் போது மாரடிக்க வேண்டும். சில சிறுவர்களோ அப்போது மாரடிக்கவில்லை. இதுபோலவே யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் அற்புத அடையாளங்களையும் கண்டு ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் ஒரு சில ஜனங்களோ இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். குழல் ஊதினோம், புலம்பினோம், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். ஒருவரும் கெட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்ல. சாதாரண பாமர ஜனங்கள் கூட தமது சுவிசேஷ செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இதற்காக அன்றாட வாழ்க்கையில் நடைபெறும் சாதாரண சம்பவங்களையும் ஓமையாக கூறி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். உங்களுக்காக குழல் ஊதினோம், உங்களுக்காக புலம்பினோம். சுவிசேஷத்தின் வாக்குத்தத்தங்கள் நமது ஜீவனுக்குள் ஊதப்படுகிறது. குழல் ஊதும் சத்தம் கேட்கும்போது சிறுவர்கள் கூத்தாடுவது வழக்கம். அதுபோலவே சுவிசேஷத்தின் வாக்குத்தத்தங்களை நாம் கேட்கும்போது நமது உள்ளத்தில் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். நியாயப்பிரமாணத்தினுடைய எச்சரிப்பின் சத்தம் புலம்பலாக தொனிக்கிறது. புலம்பும் போது சிறுவர்கள் மாரடிப்பது வழக்கம். அதுபோலவே நியாயப்பிரமாணத்தினுடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்கும்போது நாமும் தெய்வீக பயத்தினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களையும் நமது ஜீவனுக்குள் குழலாக ஊதுகிறார். நரகத்தின் வேதனைகளையும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நாம் அனுபவிக்கப் போகிற துன்பங்களையும் நமது ஜீவனுக்குள் புலம்பலாக பாடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கும் யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்திற்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. ஊழியம் ஒன்றுதான், ஆனால் அவர்கள் செய்யும் ஊழிய முறைகளில் சில வித்தியாசம் உண்டு. யோவான் ஸ்நானன் ஜனங்கள் மத்தியில் புலம்பல் பாடுகிறவனாக வந்தான். அவன் போஜனபானம் பண்ணவில்லை. மற்ற ஜனங்களைப் போல் அல்லாமல் அவன் மிகவும் வித்தியாசமாக இருந்தான். தன்னுடைய பிரசங்க செய்திக்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவித்தான். ஒட்டக மயிர் வஸ்திரத்தை தரித்து மிகவும் எளிமையாக இருந்தான். இவனை பார்க்கும்போதே ஜனங்கள் இவனுடைய நல்ல குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவனுடைய வார்த்தை ஜனங்களுடைய உள்ளத்தில் பாய்ந்து செல்ல வேண்டும். ஆனால் ஜனங்களோ இவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. இக்காலத்தில் சில ஊழியக்காரர்கள் ஏராளமான நன்மைகளை செய்கிறார்கள். நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறார்கள். ஆயினும் இவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது மிகவும் குறைவாகவே உள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது போஜனபானம் பண்ணுகிறவராக வந்தார். இயேசு ஜனங்களுக்கு குழல் ஊதினார். எல்லா ஜனங்களோடும் தாராளமாக பழகினார். கடினமான சம்பிரதாயங்களையோ கட்டுப்பாடுகளையோ அவர் யார் மீதும் திணிக்கவில்லை. போஜனபானம் பண்ணாத யோவான் ஸ்நானனை ஜனங்கள் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று கூறிவிட்டார்கள். ஆகையால் போஜனபானம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோ யோவானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் என்று கூறி புறக்கணித்து விட்டார்கள். யோவான் ஸ்நானனுடைய கடினமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மென்மையான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தை நன்றாக புரிந்து கொண்ட அப்போஸ்தலர் பவுல் நான் எல்லோருக்கும் எல்லாமானேன் என்று அறிவிக்கிறார். 1 கொரிந்தியர் 9:22. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரைப் போல ஆனார். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு பவுல் எல்லோருக்கும் எல்லாம் ஆனார். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றிலும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் பலவிதமான வரங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் பவர்ணகோசை போல இலியின் குமாரர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் பர்னபாசை போல ஆறுதலின் குமாரர்களாக இருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவரே நடப்பிக்கிறார்.
தமது சித்தத்தின்படியே வரங்களை அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஊழியக்காரர்கள் விதவிதமாக ஊழியம் செய்வார்கள். சிலர் கடிந்து கூறுவார்கள், சிலர் அன்போடு உபதேசம் பண்ணுவார்கள், சிலர் குழல் ஊதுவார்கள், சிலர் புலம்புவார்கள். குழல் ஊதுவதும் புலம்புவதும் கர்த்தருடைய ஊழியம்தான். நாம் இவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. இவ்விரு பிரிவினரையும் அங்கீகரிக்க வேண்டும். இவர்களுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். கூத்தாடவில்லை, மாரடிக்கவில்லை. பாவிகளை மனம் திரும்ப வைப்பதற்கு கர்த்தர் பல உபாயங்களை பயன்படுத்துகிறார். ஆயினும் இந்த ஊழியங்களுக்கு மத்தியில் ஒரு சிலர் இன்னும் மனம் திரும்பாமல் பாவிகளாகவே இருக்கிறார்கள். சுவிசேஷத்தினால் அவர்களுக்கு ஆவிக்குரிய மனமாற்றம் இன்னும் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்து இவர்களை பற்றி கூறும்போது இவர்கள் கூத்தாடவில்லை, மாரடிக்கவில்லை என்னும் வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். பெரிய காரியமாக இருந்தாலும் சிறிய காரியமாக இருந்தாலும் இந்த ஜனங்கள் ஒன்றுக்கும் செவி கொடுப்பதில்லை. அன்பாக பேசினாலும் அசைந்து கொடுப்பதில்லை. கோபமாக கண்டித்து உணர்த்தினாலும் அதற்காக கலங்குவதில்லை. தெளிவாக உபதேசம் பண்ணினாலும் அதை கவனிப்பதில்லை. சத்திய வசனத்தையும் வாசிப்பதில்லை. சாட்சிகளையும் கேட்பதில்லை. தங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் புரிந்து கொள்வதில்லை. தங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அனுபவங்களையும் தியானிப்பதில்லை. இவர்களுக்கு சுத்த மனசாட்சியும் இல்லை. இவர்கள் அவிசுவாசிகளாக இருப்பது ஊழியக்காரர்களின் குறையல்ல, குற்றமும் அல்ல. ஏராளமான ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு உண்மையோடு ஊழியம் செய்கிறார்கள். அதிக பிரயாசப்பட்டும் அவர்களுடைய ஊழியத்தில் சிறிதளவு பலனே கிடைக்கிறது. பெரிய பெரிய எழுப்புதல் கூட்டங்களில் கூட ஒரு சிலரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய செய்தியை எவ்வளவு வல்லமையாக பிரசங்கித்தாலும் அதை ஒரு சிலர் கவனிப்பதே இல்லை. இதற்காக நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை சோர்ந்து போகாமல் உற்சாகமாக தொடர்ந்து செய்ய வேண்டும். குறை சொல்லுகிற பிள்ளைகள். ரட்சிக்கப்படாதவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். ஊழியக்காரர்களை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பற்றி துர்ச்செய்திகளை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். உண்மையாக ஊழியம் செய்தால் அதையும் குறை சொல்லுவார்கள். இதுதான் இந்த சந்ததி. இவர்கள் கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் கேட்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். சுவிசேஷத்தின் செய்தியை கேட்காதவர்கள் ஊழியக்காரர்களை குறை கூற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள். ஊழியக்காரர்களை மோசமானவர்களாக காண்பிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய விருப்பம். யோவான் ஸ்நானனை பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று அறிவித்தார்கள். யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு மிகுந்த கட்டுப்பாடுகளை விதித்தான். அவன் வனாந்திரத்தில் தனியாக ஜீவித்தான். இதை எல்லாமே பிசாசு பிடித்தவன்தான் செய்வான் என்று அவன் மீது வீண் பழி சுமத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவோ போஜனபானம் பண்ணுகிறவராக வந்தார். ஆயக்காரரையும் பாவிகளையும் வெறுக்காமல் அவர்களுக்கும் சுவிசேஷம் கூறினார். ஆனால் ஜனங்களோ இயேசுவை போஜனப்பான பிரியன் என்றும் மதுபான பிரியனுமான மனுஷன் என்றும் தூஷித்தார். கிறிஸ்து தமக்கு பிரியமாய் நடக்கவில்லை. தேவனை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் தம் மீது விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசு கிறிஸ்துவை போல தம்மைத்தாமே வெறுத்து ஜீவித்தவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகம் வேறு யாரையும் தூஷிக்கவும் இல்லை. அவர் பாவம் இல்லாதவராக இந்த பூமியில் ஜீவித்தார். அவர் பரிசுத்தர் என்றாலும் இந்த உலகம் அவரையும் தூஷித்தது. நாவுகளின் துதிக்கு பாத்திரரான அவர் துன்மார்க்கருடைய தூஷண வார்த்தைகளுக்கும் உட்படுத்தப்பட்டார். ஜனங்கள் தம்மை தூஷிக்கும் போது இந்த தூஷண வார்த்தைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள இயேசு தம்மை சுற்றிலும் வேலி எதையும் அமைத்துக் கொள்ளவில்லை. தூஷண வார்த்தைகளை சகித்துக் கொண்டார். ஒரு மனுஷனுடைய மெய்யான சுபாவம் அவனை பாராட்டும் போது வெளிப்படாது. அது அவனை தூஷிக்கும் போது வெளிப்படும். தங்களை தூஷித்தாலும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சுயநலம் இல்லாமல் நற்கிரியைகளை செய்வார்கள். இவர்கள் தங்களுக்கு பிரியமாக நடந்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவே நடந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர் என்னும் வார்த்தையில் உண்மை உள்ளது. பாவிகளை ரட்சிப்பதற்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நல்ல நண்பராக இருக்கிறார். இயேசு பாவிகளை சிநேகித்தாலும் அவர்களுடைய பாவங்களை சிநேகிப்பதில்லை. கிறிஸ்துவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் மீதும் கூறப்படும் தூஷண வார்த்தைகள் தொடரும். கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த பிரச்சனை தொடர்ந்து வரும். ஊழியக்காரர்கள் இந்த நிந்தைகளை சகித்துக் கொள்ள வேண்டும்.
குறை சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்வார்கள். இவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்வதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சந்தை வெளியில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், ஊழியக்காரர்களை குறை கூறுகிறவர்கள் சந்தை வெளிகளில் உட்கார்ந்திருக்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் எதையும் சிந்தித்து தெளிவாக பேச மாட்டார்கள், விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள். அதுபோலவே ஊழியக்காரர்களை குறை சொல்லுகிறவர்களும் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள். சந்தை வெளிகளில் சும்மா உட்கார்ந்திருப்பதற்கு பதிலாக புத்திமான்களோடு அமர்ந்திருந்தால் அவர்களுடைய ஞானத்தில் சிறிதளவாவது வளர்ச்சி உண்டாகும். கடைத்தெருவிலே நிற்கிற ஜனங்கள் ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா நின்று கொண்டிருப்பார்கள். வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களும் சந்தை வெளியில் இருப்பார்கள். சந்தை வெளியில் சந்தடியும் பரபரப்பான சூழ்நிலையும் காணப்படும். அவர்களுடைய சிந்தனைகள், கரங்கள், இருதயங்கள் அனைத்துமே உலக காரியங்களில் மூழ்கியிருக்கும். உலகத்தின் கவலைகளினால் அவர்களுடைய சரீரம் நெருக்கப்பட்டிருக்கும். இறுதியாக இது அவர்களுடைய ஆத்மாவையும் நெருக்கி போடும். சந்தை வெளியில் வேலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்திருக்கும் ஜனங்களும் இருப்பார்கள். இவர்கள் பொழுதை போக்குவதற்காக ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருக்கும் சோம்பேறிகள். இவர்களுடைய சரீரம் சும்மா இருந்தாலும் இவர்களுடைய வாய் சும்மா இராது. யாரை பற்றியாவது பேசிக் கொண்டிருப்பார்கள். மற்றவர்களை குறை கூறுவார்கள். ஊழியக்காரர்களை குறை கூறுகிறவர்கள் சந்தை வெளியில் சும்மா உட்கார்ந்திருக்கும் ஜனங்களைப் போன்றவர்கள். யூதர்கள் முரண்டு பிடிக்கும் பிள்ளைகளைப் போன்றவர்கள். கல்யாணங்கள், அடக்க ஆராதனைகள், நடனங்கள் ஆகிய எவற்றிலும் யூதர்கள் பங்கு பெறவே மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து கூறிய எல்லா உபதேசங்களையும் இவர்கள் மறுத்தார்கள், எதிர்த்து நின்றார்கள். இந்த சந்ததி என்னும் வாக்கியம் சுவிசேஷங்களில் 16 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலுமே மனுஷருடைய ஆயுசு நாளை மட்டுமே இது குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இனத்தை இந்த வாக்கியம் குறிப்பிடவில்லை. இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கும் ஒரு சில சந்ததிகள் விபசார சந்ததியார், விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததி போன்றவர்கள். பேதுரு மாறுபாடுள்ள சந்ததியை பற்றி கூறுகிறார். யோவான் ஸ்நானன் எல்லா சமுதாய காரியங்களில் இருந்தும் விலகி இருந்தான். இயேசு கிறிஸ்துவை போல பல சமுதாய நிகழ்ச்சிகளில் யோவான் கலந்து கொண்டதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஜனங்களிடத்திலிருந்து பிரிந்து வனாந்திரத்தில் வாழ்ந்தான். அவனை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஞானமானது நீதியுள்ளது. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணி சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் ஒரு சில ஜனங்கள் தேவனுடைய கிருபையை பயபக்தியோடு பெற்றுக்கொள்கிறார்கள். ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. கிறிஸ்துவே ஞானம். அவரில் ஞானத்தின் பொக்கிஷம் மறைந்திருக்கிறது. சுவிசேஷமே ஞானம். இது பரலோகத்தில் இருந்து வந்த ஞானம். உண்மையான விசுவாசிகள் இந்த ஞானத்தினால் மறுபடியும் பிறக்கிறார்கள். இவர்கள் ஞானத்தின் பிள்ளைகள். வானத்தில் இருந்து வந்துள்ள ஞானத்தில் இருந்து பிறந்தவர்கள். ஞானத்தின் பிள்ளைகள் ஞானத்தை நீதியாக நியாயம் தீர்க்கிறார்கள். கிறிஸ்துவின் கிருபையோடு தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். ஆயக்காரர்கள் கிறிஸ்துவை நீதியுள்ளவர் என்று ஒப்புக்கொண்டார்கள். தேவனை அங்கீகரித்தார்கள். யோவான் ஸ்நானன் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து அப்போஸ்தலர் பவுல் வெட்கப்படவில்லை. மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எப்படி இருந்தாலும் விசுவாசிக்கிறவர்களுக்கோ ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை மற்றவர்களுக்கு இடரலாயும் பைத்தியமாயும் இருக்கிறது. ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானமுமாய் இருக்கிறார். இங்கு ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அவிசுவாசிகள் தங்கள் வார்த்தைகளால் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தாலும் விசுவாசிகள் அவரை போற்றி புகழுகிறார்கள். அவிசுவாசிகளின் வார்த்தைகள் பொய்யானவை, விசுவாசிகளின் வார்த்தைகளோ மெய்யானவை. தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. நாம் ஞானத்தை நீதியுள்ளது என்று ஒப்புக்கொண்டாலும்
ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்து கூறிய சந்ததி இன்னும் ஒளிந்து போகவில்லை. இக்காலத்தில் உள்ள சந்ததியாரும் அக்காலத்தில் இருந்த சந்ததியாரைப் போலவே இருக்கிறார்கள். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இக்காலத்தில் சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். சுவிசேஷம் தொடர்ந்து அறிவிக்கப்படுகிறது. அக்காலத்தைப் போலவே இக்காலத்திலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய விரோதிகள் தவறாக கூறிய குற்றச்சாட்டு, அவர் போஜன பிரியர், மதுபான பிரியர் என்பதற்கு வேதத்தில் சான்று எதுவும் இல்லை. ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். எது நீதியான காரியம், எது அநீதியான காரியம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனால் இவர்களோ மாய்மாலக்காரர்கள். தேவனுடைய பிள்ளைகள் எதை சொன்னாலும் இவர்கள் எதிர்க்கிறார்கள். தங்களுடைய பாவமான கிரியைகளை நியாயமானவை என்று நிரூபிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். ஆகையினால் இவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய பிள்ளைகளோ சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கடிந்து கொள்வது. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து ஒரு சில பட்டணங்களுக்கு பலமுறை பிரயாணம் செய்திருக்கிறார். அங்கு தமது ஊழியத்தை அதிகமாக செய்திருக்கிறார். தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவற்றை இந்த பட்டணத்தார் கண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் மனம் திரும்பாமலும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். இதற்கு முன்பாகவே இந்த பட்டணத்து ஜனங்களுக்கு மனம் திரும்புதலின் அவசியத்தை வலியுறுத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்து யாரையும் கடிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இதுவரையிலும் அன்பு நிறைந்ததாகவும் கிருபை நிறைந்ததாகவும் இருந்தன. ஆரம்பத்திலேயே நாம் யாரையும் கடிந்து கொள்ளக்கூடாது. முதலாவது அன்பான வார்த்தைகளை கூறி திருத்த வேண்டும். அன்பான வார்த்தை பலனளிக்கவில்லை என்றால் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இயேசு கிறிஸ்து தமது சுபாவத்தில் கடிந்து கூறுகிறவர் அல்ல. மிகவும் அன்பாகவும் கிருபையாகவும் பேசுகிறவர். ஞானம் முதலாவதாக அழைக்கிறது. அந்த ஞானம் அசட்டை பண்ணப்படும் போது கடினமான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து விடுவது மிகவும் நல்லது. கீழ்ப்படியவில்லை என்றால் நமது ஜீவியத்திலும் கடினமான வார்த்தைகள் பிரயோகிக்கப்படும். மனம் திரும்பாமற் போனபடியால் ஒரு சில பட்டணத்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்களை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். பலத்த அற்புதங்களை அதிகமாக கண்டிருக்கிறார்கள். இவர்கள் உடனே மனம் திரும்ப வேண்டியவர்கள். ஆனால் இவர்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை கேட்டும் அதன் கருத்தை உணர்ந்தும் மனம் திரும்பாமல் போவது மிகப்பெரிய பாவம். இது வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் போகும் செயல். இது அறியாமல் செய்யப்படும் பாவம் அல்ல, பாவம் என்று அறிந்தே செய்யப்படும் மிகப்பெரிய பாவம். யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் ஆகியோர் மனம் திரும்புதலின் செய்தியை திரும்ப திரும்ப பிரசங்கித்திருக்கிறார்கள். இவர்கள் குழல் ஊதுகிறவர்களைப் போலவும் புலம்புகிறவர்களைப் போலவும் அவர்களுக்கு முன்பாக தொடர்ந்து பிரசங்கம் பண்ணினார்கள். ஆனால் இந்த ஜனங்களோ மனம் திரும்புதலின் செய்தியை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் அசட்டை பண்ணி விட்டார்கள். தங்களுடைய பாவ வழிகளை விட்டு விலகி வராமல் பழைய வழிகளிலேயே போகிறார்கள். தேவனிடத்தில் திரும்பி வராமல் தங்கள் சுய வழிகளில் நிற்கிறார்கள். மனம் திரும்பாமல் போன இந்த ஜனங்களைத்தான் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளத் தொடங்கினார். அவர்களை சபிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கமல்ல. கடிந்து கூறினாலாவது அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்னும் எண்ணத்திலேயே இயேசு கடிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளும் போது அந்த கடினமான வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளங்களில் பதியும். இதனால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு அதிக வாய்ப்பு உண்டாகும். கடிந்து கூறிய பின்பும் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் மீது இன்னும் கடினமான வார்த்தைகள் பிரயோகிக்கப்படும். வார்த்தைகள் கடினமாகும் போது உள்ளத்தில் காயம் உண்டாகும். இந்த காயங்களை குணப்படுத்துவது கடினம். இயேசு கிறிஸ்து கடிந்து கூறிய ஜனங்கள் பட்டணத்தில் வசிக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பலத்த செய்கைகளை காணும்போது அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரீர சுகமாதல்கள் உண்டாகும் போது அவருடைய ஆத்துமாக்களும் குணமடைய வேண்டும். ஆனால் சரீர சுகம் பெற்றவர்கள் ஆத்தும வியாதியை பற்றி அக்கறை இல்லாமல் போய்விட்டார்கள். நம்முடைய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் அதிகமாக நடைபெறும் போது
நாம் மிகுந்த பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அற்புதங்களை அனுபவித்தும் மனம் திரும்பாமல் போவது பாவமான செயல். யாரிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும். ஒரு மனுஷனுக்கு சத்திய வசனம் அதிகமாக பிரசங்கம் பண்ணப்படும் போது அவன் தன் பாவ கிரியைகளை குறித்து அதிக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து தமது பிரசங்கங்களை கேட்டு தாம் செய்த அற்புதங்களை கண்ட பட்டணத்தார் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவர்களை கடிந்து கொள்கிறார். கோரோசினே, பெத்சாய்தாவே, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து கோராசின், பெத்சாய்தா ஆகிய 2 பட்டணங்களை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். இவ்விரண்டு பட்டணங்களுக்குமே தனித்தனியாக ஐயோ என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே வந்தவர். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு சாபமே வரும். தேவன் நம்மை பார்த்து ஐயோ என்று கூறிவிட்டால் அது நமக்கு மிகவும் பயங்கரமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இவ்விரண்டு பட்டணங்களும் முக்கியமானவை. இவை செல்வ செழிப்போடு விளங்கிற்று. ஜனத்தொகை மிகுந்த பட்டணங்கள். பிற்காலத்தில் பிலிப்புவின் காற்பங்கு தேசத்தில் பெத்சாய்தாவும் இணைக்கப்பட்டது. இந்த பட்டணத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களில் 3 பேரை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்தை அதிகமாக நேசித்தார். ஆனால் இந்த பட்டணமோ சீரழிந்து போயிற்று. கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இராமல் இந்த பட்டணத்து ஜனங்கள் துன்மார்க்கமாக ஜீவித்தார்கள். பாவம் இவ்விரண்டு பட்டணங்களையும் அழித்து போட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பட்டணங்களை பார்த்து ஐயோ என்று கூறிய வார்த்தை நிறைவேறிற்று. கோரோசினையும் பெத்சாய்தாவையும் இயேசு கிறிஸ்து தீருவுக்கும் சீதோனுக்கும் ஒப்பிட்டு கூறுகிறார். தீருவும் சீதோனும் கோரோசினையும் பெத்சாய்தாவையும் போல மோசமான பட்டணங்கள் அல்ல. கோரோசினிலும் பெத்சாய்தாவிலும் சுவிசேஷ செய்தி பிரசங்கிக்கப்பட்டது. இவ்விரண்டு பட்டணங்களிலும் பல அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன. ஆனால் இவ்விரண்டு பட்டணங்களும் மனம் திரும்பவில்லை. இதே போன்ற சுவிசேஷ பிரசங்கம் தீருவிலும் சீதோனிலும் பிரசங்கிக்கப்பட்டு அங்கு இதே போன்ற அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றிருந்தால் அந்த பட்டணத்து ஜனங்கள் இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நினிவே பட்டணத்தாரை போல இவர்களும் உண்மையாகவே மனம் திரும்பி இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறார். தாம் ஊழியம் செய்யும் இடங்களில் உள்ள ஜனங்களின் மனதை இயேசு கிறிஸ்து நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். ஜனங்களுக்கு ஏற்ற பிரகாரம் அற்புதங்களை அதிகமாக நடப்பித்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அவர்கள் மனம் திரும்பாமற் போனாலும் இன்னும் சிறிது காலம் அங்கு தங்கியிருந்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்கிறார். தம்முடைய ஊழியக்காரர்களும் தங்களுடைய ஊழிய ஸ்தலங்களில் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக ஊழியம் செய்திருக்கிறார். நாம் ஊழியம் செய்யும் ஸ்தலங்களில் எதிர்பார்க்கும் ஜெயம் கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து போகாமல் அங்கு தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். சில இடங்களில் ஜனங்கள் மெதுவாக மனம் திரும்புவார்கள். சில இடங்களில் உடனடியாக மனம் திரும்பி விடுவார்கள். சிலருடைய மனம் திரும்புதல் மேலோட்டமாக இருக்கும். ஒரு சிலரோ உள்ளத்தின் ஆழத்தில் தீர்மானமாக மனம் திரும்பி விடுவார்கள். இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காருவது என்பதற்கு உள்ளத்தில் ஆழமாக மனம் திரும்புவது என்று பொருள். தீருவும் சீதோனும் மோசமான பட்டணங்கள்தான். இவை இரண்டும் கோரோசினையும் பெத்சாய்தாவை போல மிகவும் மோசமான பட்டணங்கள் அல்ல. நியாய தீர்ப்பு நாளிலே இவ்விரண்டு பட்டணங்களும் தண்டிக்கப்படும். ஆயினும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது கோரோசினுக்கும் பெத்சாய்தாவுக்கும் நேரிடுவதை பார்க்கிலும் லகுவாக இருக்கும். நியாய தீர்ப்பு நாளின் போது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தில் நமது கிரியைகளை எல்லாம் விசாரிக்கப்படும். கிருபையின் காலத்தை அசட்டை பண்ணியவர்கள் அதிகமாக தண்டிக்கப்படுவார்கள். கிருபையின் காலத்தில் நாம் செய்த பாவங்களும் விசாரிக்கப்படும். நமது நீதியும் விசாரிக்கப்படும். கிருபையின் காலத்தில் மனம் திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது அதை பயன்படுத்தி கொண்டால் நமக்கு நல்லது, இல்லை என்றால் நமக்கு நஷ்டம். கோரோசினும் பெத்சாய்தாவும் கிருபையின் காலத்தில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை.
கோராசின் என்னும் இந்த பட்டணம் எங்கிருக்கிறது என்று சரியாக தெரியவில்லை. இது பெத்சாய்தாவுக்கு அருகில் இருக்க வேண்டும் அல்லது கலிலேயாவின் வடகிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்க வேண்டும். தீருவும் சீதோனும் பொனிஷியாவில் மத்தியதரை கடற்பகுதியில் அமைந்துள்ள 2 பட்டணங்கள். கப்பர்நகூமும் சோதோமும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் அன்றன்றுள்ள அப்பத்தை போன்றது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் மன்னாவை கொடுத்து போஷித்தார். ஜீவ அப்பத்திற்கு மன்னா அடையாளமாக இருக்கிறது. ஜீவ அப்பமே மெய்யான போஜனம். மன்னா ஜீவ அப்பத்திற்கு அடையாளமான போஜனம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள உபதேசம் ஆறுதலாகவும் இனிமையாகவும் இருக்கும். இது மன்னாவை போன்றது. சிறு குழந்தைகள் பருகும் பாலை போன்றது. விசுவாசிகளுக்கு திடமான ஆகாரமும் தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் கடிந்து கூறும் வார்த்தைகள் திடமான ஆகாரத்தை போன்றவையாகும். அவர் ஜீவ அப்பமாக இருப்பதினால் நமக்கு ஜீவனை தரும் போஜனத்தை சீராக தருகிறார். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமின் தாழ்வை பற்றி கூறுகிறார். இது ஒரு காலத்தில் வான பரியந்தம் உயர்த்தப்பட்டது, ஆனால் இனி அது பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படும். சுவிசேஷத்தை அதன் வல்லமையினாலும் பரிசுத்தத்தினாலும் பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் வான பரியந்தம் உயர்த்தப்பட்டவர்கள். சுவிசேஷத்தின் வல்லமையை அனுபவித்தவர்கள் பரலோகத்தின் மேன்மைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டாலும் பூமியில்தான் ஜீவிக்கிறோம். நாம் இந்த பூமியில் இருக்கும்போது நமது இருதயம் குணப்பட வேண்டும். வானத்திற்கு உயர்த்தப்பட்ட சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்னும் பெருமை நமது இருதயத்திற்குள் புகுந்துவிடக்கூடாது. பூமியில்தான் இருக்கிறோம் என்னும் மனத்தாழ்மை நமக்குள் காணப்பட வேண்டும். வானத்திற்கு உயர்த்தப்பட்டு கீழே விழுந்தால் அடி பலமாக இருக்கும். கீழே விழுவதற்காக உயர்த்தப்படுவதற்கு பதிலாக கீழே இருந்து விடுவதே நல்லது. ஊழியத்தில் நமக்கு கொடுக்கப்படும் பாராட்டுகளும் பெருமைகளும் வானத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு சமம். நாம் உயர்த்தப்படும் போது மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். கப்பர்நகூமின் அழிவை சோதோமின் அழிவோடு இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு கூறுகிறார். கப்பர்நகூமில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்படவில்லை. கப்பர்நகூமில் பலத்த செய்கைகள் செய்யப்பட்டாலும் அது கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவில்லை. இதை போன்ற பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய கிருபைக்காக சோதோம் ஜனங்கள் நன்றியோடு இருப்பார்கள். கர்த்தருடைய ரட்சிக்கும் கிருபைக்கு சோதோம் பட்டணம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். உண்மையாக மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு உண்டாகிறது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. நியமிக்கப்பட்ட அழிவு நிறுத்தி வைக்கப்படுகிறது. நியாயத்தீர்ப்பு நாளில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அழிவில் இருந்து தப்புவிக்கப்படுவார்கள். நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் இந்த பூமியில் இருக்கும்போது நாம் எவ்வளவுதான் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் தாழ்த்தப்படுவோம். உயர்வு ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்காது. உண்மையான மனம் திரும்புதலும் தேவனுடைய கிருபையுமே மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். கப்பர்நகூம் கலிலேயாவின் வடக்கு ஓரத்தில் உள்ள பட்டணம். இயேசு கிறிஸ்துவின் முக்கியமான ஊழிய ஸ்தலம். இந்த பட்டணங்கள் எதுவும் தற்காலத்தில் இல்லை. ரோம பேரரசு இந்த பட்டணங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டது.